அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 71வது பதிவு, பாடல் எண் 127. இப்போ இந்த பாடலில் அந்த பரணி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 4 பாதங்கள். அந்த 4 பாதத்துலையும் 1ஆம் பாதம் முதற்கொண்டு அந்த 4ஆம் பாதம் முடிய ஒவ்வொரு பாதத்திலையும் ஜனிக்கக்கூடியவங்களுடைய குணாதிசயங்கள், யோக பாவங்கள் மிக தெளிவாக வழங்கப்பட்டிருக்கு. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு ஒவ்வொரு பாதத்திலையும் ஜனிக்கக்கூடியவங்களுடைய அந்த பலனை பார்ப்போம். காலமாம் சிவப்பன் மிகு பராக்கிரமன், கனபல நீதியும் உள்ளான், கருவல சிங்கம் சென்னிடம் ஐரான், காணுமே பரணியின் முதற்கான், கோலமா மாணி நிபுணர் வசியன், குணமுள்ள புத்திமான் காமி, கூறிய தர்மன் சாத்திரம் உரைப்பன், குலவிய பரணி காலிரண்டாம், சாலவன் கோபி உருச்சியாம் கண்ணன், தன்னியன் மாணி சந்தோஷி, சர்க்குணன் நெடியன் 6 சாற்றிய பரணியாம் அதன் மேல், தூரதேகத்தன் கோபியாம் அரசர் துண்ணு சேவகத்துவம் உள்ளான், துர்ச்சனன் கருவியாகுமே பரணி தோன்றுனார் காலினால் சொல்லே அப்படின்னு முடிச்சிருக்கு இந்த பாடல். இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் அந்த முதல் பாதத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகம், அவனுடைய குணநிலைகள் எப்படி இருக்கும்? இந்த பாடல் அந்த முதல் அடியிலேயே அது விளக்குது. காலமாம் சிவப்பன் மிகு பராக்கிரமன், நல்ல சிவந்த நிறமுடையவன், நல்ல பராக்கிரமம் உள்ளவன் தான் அர்த்தம். புகழ் செல்வாக்கு, நல்ல உயர்ந்த அந்தத்தில் வாழக்கூடிய யோக அமைப்பை இந்த பரணி 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு இறைவன் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். கனபல நீதியும் உள்ளான் அப்படிங்கிற போது நீதி, நேர்மை, தர்மம், சாஸ்திரப்படி வாழக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய வேதாந்தம் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் நெறி பிறழாமல் நல்ல நெறியில் வாழக்கூடிய அந்த குணநிலையை இந்த ஜாதகனுக்கு பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வழங்கும் அப்படின்னு அர்த்தம். கருவலர் சிங்கம் அப்படிங்கிற போது யாருமே எதிர்பாராத வகையில் வீர தீரத்தோடு வளருவான் அப்படின்னு அர்த்தம். இது தவிர செந்நிற மயிரான், அவனுடைய தலைமுடி சிவந்த நிறத்தில் செம்பட்ட மயிர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவனுடைய தலைமுடிகள் இருக்கும். காணுமே பரணியின் முதற்கால் அப்படிங்கிற போது இந்த மேற்கண்ட குணங்கள் எல்லாம் அந்த பரணி 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பரணி 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான குணநிலை அப்படிங்கிறத அடுத்த அடியில் சொல்லும். கோலமா மாணி நிபுணர் வசியன், மற்றவங்களை வசியப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேக்கம் உள்ளவனாக இருப்பான் வசியன். மாணி அப்படிங்கிற போது தன்மானம் உடையவன். நிபுணன் அப்படிங்கிற போது அவன் எடுத்துக்கொண்ட காரியங்களை சாதிப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருப்பான், திறமை பெற்றிருப்பான் அப்படிங்குது வியாபாரம். குணமுள்ள புத்திமான் காமி, நற்குணமுடையவனாக வழங்குவான். புத்திசாலித்தனம் இருக்கும், கல்வி ஞானம் பெற்றிருப்பான். காமி அப்படிங்கிற போது காம உணர்வு மேம்பட்டவனாக வழங்குவான். பெண்மோகம் அதிகமாக இருக்கும். பெண் அந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு ஆண்மோகம் மேம்பட்டு விளங்கும். திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய இணையை அதிக அன்பு கொண்டு நேசிக்கிறவங்களா அவங்க விளங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். கூறிய தர்மன் சாத்திரம் உரைப்பன், முதல் சொன்ன மாதிரி தான், நல்ல தர்ம நெறியில் வாழ்வான், சத்தியத்தை கடைபிடிப்பான், பிறருக்கு இரக்கம் உள்ளவனை வழங்குவான். சாத்திரம் உரைப்பன் அப்படிங்கிற போது தான் அனுபவப்பட்ட வாழ்வியல் இன்ப துன்பங்களை பற்றிய எச்சரிக்கையை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவான் அப்படின்னு அர்த்தம். அவங்களை நல்வழிப்படுத்துவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். குலவிய பரணியின் 2ஆம் கால், அந்த மாதிரி பரணி நட்சத்திரம் 2ஆம் காலில், அதாவது 2வது பாதத்தில் பிறக்கிறவன் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க சாலவன் கோபி உருச்சியாம் கண்ணன், அவனுடைய கண்கள் உருண்டு திரண்டு இருக்கும், கோபமுடையவனாக வழங்குவான். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறவன் தன்னியன் மாணி சந்தோஷி. தன்னியன்னு சொன்னால் தன் இயல்புப்படி வாழக்கூடியவன் அர்த்தம். அடுத்தவங்க சொல்லித்தான், அடுத்தவங்க வழிகாட்டித்தான் வாழணுங்கிற அவசியம் அவனுக்கு இருக்காது. தன்னுடைய இயல்புப்படியே
நன்னெறியில் வாழக்கூடியவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஞானிங்கிற போது தன்மானம் உள்ளவன், சந்தோஷங்கிற போது எந்த நேரமும் சந்தோஷத்தில் முக கவர்ச்சியில் புன்முறுவலோடவே வாழக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சற்குணன் நெடியோல், நல்ல உயரமாக வளர்ந்துருப்பான். சற்குணன் அப்படின்னு சொன்னால் சத்து அப்படின்னு சொன்னாவே நல்ல நெறியில் வாழக்கூடியவன் அர்த்தம். நல்ல குணங்களை, மேம்பட்ட குணங்களை கொண்டு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆகும் மூன்றாங்கால் அப்படிங்கிற போது பரணி நட்சத்திரத்தில் இந்த மூணாங்கால், அதாவது மூணாம் பாதத்தில் பிறக்கிறவனுக்கு அந்த மாதிரியான குணாதிசயங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படிங்குது. சாட்சிய பரணியாம் அதன் மேல், அதாவது பரணி நட்சத்திரத்தில் மூணாவது பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு மேற்கண்டவாறு உருண்ட கண்களை உடையவனாக இருப்பான், கோபம் உடையவனாக இருப்பான், தன்னுடைய இயல்புப்படி வாழக்கூடியவனாக இருப்பான், சந்தோஷம் மிக்கவனாக இருப்பான் அப்படின்லாம் புரிஞ்சுக்கணும். அடுத்து இறுதியாக பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தூள தேகத்தம் கோபியாம். தூள தேகம் அப்படின்னு சொன்னால் உடம்பு நல்ல பருத்த உடம்பை உடையவனாக இருப்பான் அப்படிங்கிறது. கோபியாம் அப்படிங்கிற போது முன்கோபம் உடையவனாக இருப்பான். அரசர் துண்ணு சேவகத்துவம் உள்ளான் அப்படிங்கிற போது அரசாங்க வெகுமதிகளை பெறக்கூடிய அளவுக்கு சாதனை புரியக்கூடியவனாக இருப்பான். அரசர்களால் நேசிக்கப்படக்கூடியவனாக இருப்பான். அரசாங்க உத்தியோகத்தை செம்மையா திறம்பட நிர்வகிக்கக்கூடியவனாக விளங்குவான் அப்படின்னு அர்த்தம். அரசர் துண்ணு சேவகத்துவம் உள்ளான். அதே நேரத்தில் துர்ச்சனன் கருவியாகுமே, ரொம்ப கெட்ட சகவாசம் உடையவனாக கூட அவன் விளங்குவான். அவனுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் நல்ல குணமுடையவங்களாக இருக்க மாட்டாங்க. இவனுடைய குணம் நல்ல குணமாக இருக்கும். இவனை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க இவனுக்கு கெட்ட பெயர் களங்கம் உண்டாகக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய அமைப்புகள், சூழ்நிலைகள் இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரும் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். ஆக இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல வலிமையோடு இருந்தாங்கன்னு சொன்னால் இறுதி வரையில் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை வசதிகளை அனுபவிக்கக்கூடிய யோகம், வண்டி வாகன யோகங்கள், வீடு மனை எல்லாமே நல்ல சுபீட்சமாக வாழக்கூடிய யோகத்தை இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அமையும். அதை இங்கே சூசகமாக ஜாதக அலங்காரம் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்த பதிவில் கார்த்திகை நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் அந்த 4 பாதங்களிலேயும் பிறக்கிறவர்களுக்கு எந்த மாதிரியான யோக பாவங்கள் அமையும் என்பதனை தொடர்ந்து பார்ப்போம். ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.